இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துல நீங்க தான் முதலாவதா வர்றீங்க. ஆனா கோப்பைய தர மறுத்து உங்க நண்பர்களையும் கூட்டிட்டு வாங்க அப்போதான் தருவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வணக்கம். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஆமா, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸுகளை வச்சு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தவக மற்றும் ஆளுநருக்கு நடுவுல நடக்கிற அரசியல் சாசன மோதல அலச போறோம். இது இப்போ மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த முதல்ல தெளிவா சொல்லிடுறோம். நாங்க இங்க எந்த வலதுசாரி இல்ல இடதுசாரி அரசியல் கருத்துக்களுக்கும் சப்போர்ட் பண்ண வரல. மூலக்கட்டுரைகள்ல இருக்கிற தகவல்களை மட்டுமே நடுநிலையோடு உங்களுக்கு வழங்குகிறோம். உண்மைதான். சட்ட ரீதியா மட்டும் இதை நம்ம பார்க்க போறோம். சரி, இத சற்று விரிவாக பார்ப்போம். இப்போ தனிப்பெரும் கட்சியாக தவக உருவெடுத்தும் ஆட்சி அமைக்க ஆளுநரிடமிருந்து இன்னும் அழைப்பு வரவில்லையே, ஏன்? ஏன்னா இப்போ ஜனநாயகத்துல முதலிடத்தை பிடிப்பது மட்டும் பத்தாடு, அந்த 118 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற பெரும்பான்மை மாயை எண்ணை தொடுவதும் ரொம்ப அவசியம். ரைட், அதுதான் மேஜிக் நம்பர். அதேதான். தாவேக தலைவர் நேரில் சென்று ஆட்சியமைக்க உரிமை கோரி இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த அறுதி பெரும்பான்மை இன்னும் இல்ல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 5 எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி மட்டும் ஆதரவு அளித்துள்ளது. ஓ, அப்ப இன்னும் நிறைய நம்பர்ஸ் தேவைப்படுது. கண்டிப்பா. அதனாலதான் விசிகா, சிபிஎம் அப்புறம் சிபிஐ, அதாவது அவங்க கிட்ட இருக்கிற மொத்தம் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவை கோரி கடிதமும் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, இது எப்படி இருக்குன்னா ஒரு ரன்னிங் ரேஸ்ல முதலில் வந்தாலும் கோப்பைய தூக்க நண்பர்களின் உதவி தேவைப்படுவது போல இருக்கு. ஆமா. ஆனா தவைக்க கிட்ட 118 எம்எல்ஏக்கள் முழுமையா இல்லங்கிறது ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது முழுமையான ஆதரவு கடிதங்கள் இல்லாமல் ஆளுநரை சந்தித்தது ஒரு தவறான வியூகமா? அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஏன்னா எண்கள் முழுமையா இல்லாதப்போ ஆளுநர் முன்கூட்டியே ஆதரவு கடிதங்களை கேட்பது ஒரு வகையில் நியாயமான விஷயம் தானே? மேலோட்டமா பார்க்கும்போது ஆளுநரின் நிலைப்பாடு நியாயமா தெரியலாம். ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நமது அரசியல் சாசனமும் உச்ச நீதிமன்றமும் இதை வேற மாதிரி பாக்குது. ஓஹோ, வேற மாதிரி பாக்குதா? ஆமா, 1994ல வந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான செக்மேட் வைத்தது. என்ன சொல்லிருக்காங்க அதுல? அதாவது இந்த அரசியல்வாதிகள் ஆளுநரிடம் கொடுக்கும் ஆதரவு கடிதங்கள் போலியானதாக இருக்கலாம், இல்லனா மிரட்டி வாங்கப்பட்டிருக்கலாம். ஆமா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்குன்னு செக் பண்ண வேண்டிய இடம் ஆளுநரின் ஏசி ரூம் கிடையாது. அது மக்கள் பிரதிநிதிகள் நேரில் வாக்களிக்கும் சட்டமன்றம் மட்டும்தான். சூப்பர் பாயிண்ட். இதத்தான் ராமேஸ்வர் பிரசாத் அப்புறம் நபம் ரேபியா வழக்குகளினும் நீதிமன்றம் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கு. சோ இது எப்படி இருக்குன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கான்னு பார்க்க பேங்க் மேனேஜர் கிட்ட வெறும் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறதுக்கும் நேரா ஏடிஎம்ல கார்டை போட்டு பேலன்ஸை செக் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. ரொம்ப துல்லியமான ஒப்பீடு. ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுப்பது ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, சட்டமன்றத்துல ஓட்டெடுப்பு நடத்துறது ஏடிஎம் செக்கிங் மாதிரி. நீதிமன்றம் அந்த ஏடிஎம் செக்கிங்கை தான் நம்ப சொல்லுது. எக்ஸாக்ட்லி. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும் சட்டமன்றமே தவிர வேற எதுவும் இல்ல. ஆனா எண்கள் இல்லைங்கிற காரணத்துக்காக நாளை நேர உள்விளையாட்டு அரங்கில் நடக்கவிருந்த பதவியேற்பு விழா இப்போ கேள்விக்குறியாகியுள்ளது. அப்போ ஆளு இன்று ஒரு நடுவரை போல செயல்படாமல் தன்னிச்சையாக ஆட்டத்தின் விதிகளை மாற்றுவது போல செயல்படுகிறாரா? பல சட்ட வல்லுநர்கள் அப்படிதான் காக்குறாங்க. இதனால்தானே பாஜக ஆளுநர் மாளிகை மூலம் அரசியல் செய்வதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆமாம், ஆளுநர் ஒரு நடுவராக மட்டுமே இருக்க வேண்டும். இதற்கு முன் சில மாநிலங்களில் ஆளுநர்கள் ஒரு தரபட்சமாக செயல்பட்ட போது உச்சநீதிமன்றம் தலையிட்டு 24 மணி நேரத்திற்குள் வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டிருக்கு. இதை கேட்கும்போது வாக்களித்தவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இது எனக்கே முக்கியம்னு. கண்டிப்பா, மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்தில் நீங்கள் போடும் ஒரு வாக்கு எப்படி ஒரு அரசாங்கமாக மாறுகிறது என்பதிலும், அந்த அரசாங்கத்தை அமைக்கும்போது ஆளுநரின் அதிகார வரம்புகள் எந்தவாக இருக்க வேண்டும் என்பதற்கும் இது ஒரு நேரடி பாடமாக அமைகிறது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, இந்த விவகாரம் வெறும் ஒரு கட்சியின் ஆட்சி அமைக்கும் உரிமை பற்றியது மட்டுமல்ல, அதிகாரப் பகிர்வு எவ்வளவு முக்கியம்னு இது உணர்த்துகிறது. ஆமாம். சரி, இந்த உரையாடலை முடிக்கும் முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்கிறோம். சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய பெரும்பான்மையை இப்படி முன்கூட்டிய ஆளுநர் கேட்பதால் ஏற்படும் இந்த காலதாமதம் எதிர்காலத்தில் கூட்டணி கட்சிகளின் பேரம் பேசும் அதிகாரத்தை, அதாவது அவங்களுடைய பார்கெனிங் பவரை எப்படி நிரந்தரமாக மாற்றியமைக்கும்? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள்.